அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இந்த காணொளியில் நீங்கள் காண இருப்பது திருச்சியில் திறந்திருக்கும் புதிய பேருந்து நிலையம். ஏற்கனவே இந்த பேருந்து நிலையத்தை நான் பகல் நேர காட்சியாக காட்சிப்படுத்தி அதை யூடியூபில் அப்லோடு செய்திருக்கின்றேன். அதன் லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இப்பொழுது இரவு நேர காட்சிகள், இரவு நேரத்தில் அந்த லைட் வெளிச்சத்தில், எல்இடி வெளிச்சத்தில் எப்படி காட்சி அளிக்கின்றன என்பதை இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க முடியும், பார்த்து ரசிக்க முடியும். மிக அற்புதமாக இதை வடிவமைத்து கட்டியிருக்கின்றார்கள். திமுக வந்தாலே எப்பொழுதுமே இந்த ரோடு, இந்த பஸ் ஸ்டாண்டுகள் எல்லாம் நல்லா அமைப்பது அவர்களுடைய வழக்கம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தது. இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஒவ்வொரு ஊரிலும் நல்ல பஸ் ஸ்டாண்டுகளை நிறுவி வருகின்றார். அதோடு இது இப்பொழுது திருச்சியில் அமைந்திருக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் மிகவும் அற்புதமாக பார்ப்பதற்கே மிகவும் ஒரு ஏர்போர்ட்டுடைய ஒரு காட்சி தருகின்றது. நீங்களும் தொடர்ந்து இருங்கள், தொடர்ந்து பாருங்கள், இறுதி வரை பாருங்கள். பார்த்துவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, திருச்சி பஸ் ஸ்டாண்டு, புதிய பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது நைட்டில்.
चपाती उत्तपा தஞ்சாவூருக்கு வந்து 1 to 1 பஸ்ஸு ஏசி வெறும் 65 ரூபா தான். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்க, இவருக்கு ஒன்று கொடுங்க. இவருக்கு ஒன்று. ரைட்டு இடம் இருக்கா? வெலாசிட்டி வந்து 0.02 கம்மியாக இருக்குது. அதுக்கு 2 தான் பண்ணீங்களே, 2 நிமிஷம் 2 செகண்ட் 2 to 3 செகண்ட். வேற எதுவுமே இல்லை. அவங்க இது ஒன்று வச்சுருவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் பக்கத்துல இது இருக்கு இல்லையா, மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பெரிய கம்ப்யூட்டர் இருக்கு. அதுல விழுதா? ஹலோ பிரசாத், எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா? ஐயா, மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, அந்த லேப், இந்த ஆடிட்டோரியம் அங்க அதை விட பெரிய கம்ப்யூட்டர், பெரிய இது இருக்குப்பா. அந்த இந்த செட்டப் வந்து கால விழுதா? அதான் அந்த மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த இது பெரிய கம்ப்ரஸர் இருக்கு. அதோட இதுவும் ஸ்டோரேஜ் சார்ஜும் பெருசா இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதை போட்டு டெஸ்ட் பண்ணலாம். Can you talk to them? சாப்பிட்டு கேளுங்க, சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நடுப்புற பெசிக் போர்டு ஒரு பேசேஜ் இருக்கு இல்லையா, அங்கே இருக்குது. அங்கே கேட்டு கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. அப்புறம் இது எப்படி அதான் நீங்க முடிக்க நாளைக்கு பண்ண அது புரியல. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.